உலகத்திலேயே பெரிய வெற்றி எது தெரியுமா? நீங்க தோல்வி அடைஞ்ச இடத்துலயும் நீங்க நிராகரிக்கப்பட்ட இடத்துல ஜெயிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய வெற்றி. இதுக்கு தளபதி விஜய் அவர்களை உதாரணம் காட்டி 4 எக்ஸாம்பிள் சொல்றேன், பொறுமையா பாருங்க. திரு விஜய் அவர்கள் முதல்ல நடிக்க வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இந்த மூஞ்சியை காசு கொடுத்து பாக்கணுமான்னு எழுதின பத்திரிகையா, இந்த பத்திரிகையோட கவர் பிக்சருக்கு ஒரே ஒரு போட்டோ கொடுக்க முடியுமான்னு கெஞ்ச வச்சவர் விஜய். தளபதி விஜய் அவர்களை சில பேர் அணில்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்துல ரசிகர்களோட ஆரவாரத்தை கட்டுப்படுத்த முடியாம திரு விஜய் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. விஜய் அவர்கள் செவர் தாண்டி குதிச்சு ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஈவன் விழுப்புரம் ரன் ஒரு கேமே ரிலீஸ் பண்ணி அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. 2024 கட்சி ஆரம்பிக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகத்தை திரும்பி பாக்குற மாதிரி மாநாடு நடத்துறாரு. அதே விழுப்புரத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர சப்போர்ட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய தலைவர்களே அதை பத்தி எதுவும் பேசாம வாய மூடிட்டு இருந்த நிலைமையில ஒரே ஒருத்தர் மட்டும் தளபதியை பார்த்து சவால் விடுறாரு. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் திருச்சி கிழக்குல என்னோட போது சொல்லுங்கள். இதனால பெரம்பூர்ல மட்டும் போட்டி போட இருந்த தளபதி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலயும் போட்டி போறாரு. திருச்சி கிழக்கு அங்க பெரும்பான்மையா ஜெயிக்கவும் செய்யறாரு. 2013 நேரு ஸ்டேடியம்ல 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு அப்ப இருக்கிற ஆளுங்கட்சியான ஏடிஎம்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துறாங்க. பல முன்னணி நடிகர்களுக்கு முன் இருக்கையில சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஈவன் தனுஷ், சிம்புக்கு கூட ஃபர்ஸ்ட் ரோல இடம் கொடுத்திருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் தன்னோட சீட்டை தேடும் போது சாரி உங்க பேரை எழுத மறந்துட்டோன்னு கடைசி சீட்டை கொடுத்து ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. எக்ஸாக்டா 13 வருஷம் கழிச்சு ஸ்ரீ ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியா இருக்கிறாரு அதே நேரு ஸ்டேடியம். இதுக்கு அவரோட கடின உழைப்பும் விடாமுயற்சி மட்டும்தான் காரணம். சோ நீங்க ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இல்ல நிராகரிக்கப்பட்டீங்க அப்படின்னா நினைச்சு அப்படியே துவண்டு போயிடாம கன்சிஸ்டன்டா விடாமுயற்சியோட உழைச்சீங்கன்னா நீங்களும் வெற்றி பெறலாம்னு இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.